பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் திருவிழம் பற்றின எங்கள் அன்பின் ஆண்டவரே, உலக ஞாயிறு பள்ளி தின சிறப்பு திருவிருந்து வழிபாட்டிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டிலே நாங்கள் திருச்சபை மக்களாய் ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் உம்முடைய சாக்கிரமத்திலே பங்கு பெறவும் நீர் எங்களை அழைத்து வந்த மாசற்ற தயவுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த வழிபாட்டிலே பிரசன்னராக இருந்து எங்களை ஆளுகை செய்து எங்களுக்கு தேவையான விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு ஏதுகரமான வார்த்தைகளின் மூலமாகவும் இந்த வழிபாட்டின் வழியாக எங்களுடைய பற்றுறுதி வாழ்வை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் எங்களை முத்தரிக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக உலக ஞாயிறு பள்ளி தின திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 23வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 23. தொழுவோம் பரனை தூய சிறப்புடன் விழுவோம் அவர் முன் மாட்சி போற்றி என்று தொடங்கும் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். சிறப்புடன் விழுவோம் அவர் முன் மாட்சி போற்றி வணக்கமும் தூபமும் தாழ்மையும் மன்னர் முன் வைத்து பணிவோம் வெற்றி வைப்போம் அவர் பாதம் கவலை பாரத்தை தாங்கும் திரு உள்ளமே ஈவனம் வேந்தலை ஆற்றுவார் துக்கத்தை ஜீவ பாதை கபருத்தவமாய் படைக்கும் காணிக்கை மாற்பமாயிரும் அடையுமே பயமாராதிக்க சத்தியம் அன்பு மேலாம் காணிக்கையாகும் அத்தனை பக்தியாய் பூஜித்திட பயம் நடுக்கத்துடன் படைத்தேடினும் தயவாயே பணம் காணிக்கையே மாலையின் கனிதான் காலையில் கலிப்பாம் மலைவு போல் நிற்கும் நம்பிக்கையே தோலுவோம் பரனை தூய சிறப்புடன் வேலுவோம் அவர் முன் மாட்சி போற்றி போல் நாம் வணக்கமும் தூபமும் தாழ்மையும் மலர் முன் வைத்து பணிவோம் ஏற்றி நின்ற
மற்றபடியே ஜெபம் செய்வோம். பெந்தைக்கோஸ்து திருநாளுக்கு பின்வரும் 21வது ஞாயிறு உலக ஞாயிறு பள்ளி தினம். இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்ட ஜெபம். அன்பின் கடவுளே, உம்முடைய திருமைந்தனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து குழந்தைகளை இறையரசின் அடையாளமாக ஏற்றுக்கொண்டார். குழந்தைகள் உம்முடைய அறிவிலும் ஞானத்திலும் வளர அவர்களை ஆசீர்வதியும். இப்பொழுது அவர்கள் உலகம் அனைத்திற்கும் ஆசீர்வாதமாக அமைய கிருபை செய்யும். அனைத்து திருச்சபையும் அவர்கள் மீது கரிசனையுடன் செயல்படவும், இவற்றை உலகில் சதா காலம் ஒரே கடவுளாய் தூய் ஆவியோடும் மோடும் வாழ்ந்து வழிநடத்தும் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதல் 2 திருமறை பாடங்கள் படிக்கப்படும். ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிப்பார்கள். பாடம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் 13 வசனங்கள் 1 முதல் 14 வரை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் 13 வசனங்கள் 1 முதல் 14 வரை. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊராரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல் மகா பயங்கரமாயிருந்தது. எங்கிருந்து வந்தீர்கள் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து, பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவன் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் ருசியாமலும் நான் அவனுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கை கொள்ள கடவன் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 1ஆம் வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. தேவனுக்கே மகிமையாக. ஆமென். 2ஆம் வேத பாடல். எபேசியர் 6:1-4. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிய இது நியாயம். உங்களுக்கு நன்மை உண்டாயிருப்பதற்காக பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்வாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையிலே இருக்கிறது. இதாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு கேட்ட சீசையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீராக. கர்த்தருக்கு நன்றி. திருப்பேருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 240வது பாமாலை என்னிடத்தில் பாலர்
யாரும் வர வேண்டும் என்கிறார் என்று தொடங்கும் பாமாலை பாடுவோம். பாமாலை நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் சுவிசேஷ வேத படம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 57 முதல் 66 வரை. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிடப் போனார்கள். அப்பொழுது அதன் தாய், அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாளில் எந்த பெயருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதாக இருக்கிறேன் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுந்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பெயர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலைநாடுகளும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் சுவிசேஷ வேத படம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே மகிமை உண்டாகும்.
சபையார் தயவு செய்து அமருங்கள். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கு முன் அவசரம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். Lift up thy word in my heart, that I may not sin against thee. Psalms 119:11. நான் உமது விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை இதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. All Sunday school day, I have laid up the word in my heart, that I might not sin against thee. Psalms 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைப்பேன். சங்கீதம் 119:11. மகிழ்விக்கும் அண்ணா, இக்குழந்தை எத்தகையதோ, உலக ஞாயிறு பள்ளி தினம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. இக்குழந்தை எத்தகையதோ, உலக ஞாயிறு பள்ளி தினம். நாம் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இல்லத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. இக்குழந்தை எத்தகையதோ, உலக ஞாயிறு பள்ளி தினம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. I have hidden your words in my heart, that I might not sin against you. Psalms 119:11. நான் உனக்கு பாவம் செய்யாதபடிக்கு உமாக்கை என் வைத்து சங்கீதம் 119:11. I have laid up thy words in my heart, that I might not sin against thee. Psalms 119:11. மகிழ்வுக்கும் அண்ணா தலைப்பு. இக்குழந்தை எத்தகையதோ, உலக ஞாயிறு பள்ளி தினம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:12. மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. இக்குழந்தை எத்தகையதோ, உலக ஞாயிறு பள்ளி தினம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. இன்றைய மன்னா, இக்குழந்தை எத்தகையதோ, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11.
பிரைஸ் லாட்டுவால் மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. இக்குழந்தை எத்தகையதோ உலக ஞாயிறு பள்ளி தினம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. தேங்க்யூ கிளோட்டுகள். பிரைஸ் லாட்டுவால் மகிழ்விக்கும் அண்ணா இக்குழந்தை எத்தகையதோ உலக ஞாயிறு பள்ளி தினம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என்னிடத்து வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. ஆமேன். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைக்க வைத்தேன். சங்கீதம் 119:11. இக்குழந்தை எத்தகையோ உலக ஞாயிறு பள்ளி தினம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. What this child is going to be, World Sunday School Day, and I have laid up the word in my heart that I might not sin against thee. Psalm 119:11. நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன் வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. I have laid up thy word in my heart that I might not sin against thee. Psalms 119:11. What this child is going to be, World Sunday School Day. I have laid up thy word in my heart that I might not sin against thee. Psalms 119:11. What this child is going to be, World Sunday School Day. I have laid up thy words in my heart that I might not sin against thee. Psalms 119:11. நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை வைத்தேன். 119:11. நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. What this child is going to be, World Sunday School Day. I have laid up thy word in my heart that I might not sin against thee. Psalms 119:11. இக்குழந்தை எத்தகையதோ உலக ஞாயிறு பள்ளி தினம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. What this child is going to be, World Sunday School Day. I have laid up thy word in my heart that I might not sin against thee. Psalms 119:11. I have laid up word in my heart that I might not sin against thee. Psalm 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கியத்தை இதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. I have laid up a word in my heart that I might not sin against thee. Psalms 119:11.
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. ஆமென். இந்த நாளுக்குரிய வசனத்தை சொல்லுவோம். இக்குழந்தை எத்தகையதோ, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். ஜெப பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்மை தகுதிப்படுத்துவோம். கண்மலையும் மீட்பெருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, அடிமேண்டு வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கின்ற திருச்செமக்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்க தூய ஆவியானவர் துணை செய்வீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் பதியத்தக்கதாக நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தூய ஆவியானவரிடத்திலிருந்தும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடைய வாழ்விலும் நிறைந்து பெருகுவதாக. உலக ஞாயிறு பள்ளி தின கொண்டாட்டத்தில் நம்மையும் இணைத்து கொள்ளத்தக்கதாக இந்த நாளின் வழிபாட்டில் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளோடு கூட இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உலக ஞாயிறு பள்ளி தின வாழ்த்துக்களை அருளுரை மேடையிலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கிட்டத்தட்ட 230 ஆண்டுகளுக்கு முன்பதாக குடிசை பகுதியிலே வாழ்ந்த சிறுவர்களை ஒருங்கிணைத்து 1780ஆம் ஆண்டிலே ராபர்ட் ரைக்ஸ் என்ற ஒரு பத்திரிகையாளர் மிகவும் சின்ன அளவில் தொடங்கினதுதான் ஞாயிறு பள்ளி. ஆனால் இன்றைக்கு உலகளவிலே எல்லா திருச்சபைகளிலும் ஞாயிறு பள்ளி என்கின்ற அமைப்பு பறந்து விரிந்த சூழ்நிலையிலே வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதை ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக உலக ஞாயிறு பள்ளி தினமாக நவம்பர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிப்பதற்கு நாம் திருச்சபையாக இன்றைக்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த தொடக்கத்தை நினைவு கூர்ந்தவர்களாய் நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளையும் ஒருங்கிணைத்து ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தை
ஞாயிறு பள்ளியின் மூலமாய் வளர்க்கப்படுகின்ற குழந்தைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் அமைகின்றதை புரிந்து கொண்டவர்களாய் என்னோடு கூட இணைந்து தியானிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். இந்த ஞாயிறு பள்ளியினுடைய வரலாற்றிலே அன்றைக்கு அந்த குடிசை வாழ் பகுதியினுடைய சிறுவர்களை ஒருங்கிணைத்து அந்த ஞாயிறு பள்ளியை தொடங்கின போது, மற்ற நாட்களிலே அவர்கள் வேலை செய்கின்றார்கள், ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஓய்ந்திருக்கின்றார்கள். அந்த நாளிலே அந்த குழந்தைகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அந்த ஒழுக்கம் நிறைந்த திருமறை வார்த்தைகளை கற்றுக் கொடுத்த போது அந்த சிறுவர்களிடத்திலே மாற்றம் ஏற்பட்டது. அந்த சிறுவர்களுடைய ஒழுக்க நெருமையிலே ஒரு முன்னேற்றம் காணப்பட்டது. ஆகவே அதை ஒரு மாபெரும் இயக்கமாக திருச்சபை ஏற்றுக்கொள்ள தொடங்கினது. ஞாயிறு பள்ளி தொடங்கின போது திருச்சபை ஆராதனைக்கும் ஞாயிறு பள்ளியினுடைய கூடுகைக்கும் இருந்த மாறுபட்ட சிந்தனைகளும் அன்றைக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த ஞாயிறு பள்ளியின் மூலமாய் சிறுவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்ட திருச்சபை இந்த இயக்கத்தை அங்கீகரித்தது, ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கும் ஞாயிறு பள்ளி இல்லாத ஆலயங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே உலகளவிலே இது ஒரு மாபெரும் இயக்கமாக, மாபெரும் கூடுகையின் ஒரு வளர்ச்சி படிநிலைமையிலே காணக்கூடியதாக இன்றைக்கு இருக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆலய வழிபாட்டு நேரத்திலோ அல்லது வழிபாடு முடிந்த பிற்பாடோ அல்லது மாலை நேரத்திலோ இந்த ஞாயிறு பள்ளி என்கின்ற அமைப்பை ஒவ்வொரு ஆலயத்திலும், உலகளவிலே ஒவ்வொரு ஆலயத்திலும் நாம் பார்க்க முடிகின்றது. 127ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனமும் 128ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனமும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை திட்டமிடுகின்ற சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளாக அமைந்திருப்பதன் மூலமாக கர்த்தரால் வருகின்ற இந்த சுதந்திரத்தை அல்லது ஒலிவு மர கன்றுகளைப் போல வளர்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, உக்ரானத்துவம் பெற்றோருக்கு மாத்திரமல்ல, அது திருச்சபைக்கும் உரியது என்பதை இந்த ஞாயிறு பள்ளியின் மூலமாக வலியுறுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்கின்றோம். இந்த ஞாயிறு பள்ளியின் மூலமாக வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள் அல்லது ஞாயிறு பள்ளியிலே முறையாக கற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகள் எதிர்கால திருச்சபையின் தூண்களாக அவர்கள் உருவெடுக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிற மாபெரும் வரலாற்று உண்மை. நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பதிலே நாம் பல்வேறு திட்டங்களை, தீர்மானங்களை நாம் மேற்கொள்ளுகின்றோம், உண்மைதான். ஆனால் ஞாயிறு பள்ளியின் மூலமாக நம்முடைய குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றதா என்கின்ற ஒரு கண்ணோட்டம் இன்றைக்கு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம். நம்முடைய திருச்சபை மரபுப்படி குழந்தை பருவத்திலேயே பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்ற ஒரு முறைமையை நம்முடைய திருச்சபை அங்கீகரித்திருக்கிறது. குழந்தை ஞானஸ்நான முறைமை. இந்த குழந்தை ஞானஸ்நான முறைமையிலே பிள்ளைகளை, அந்த பச்சிளம் குழந்தைகளை குருவானவரிடத்திலே கொண்டு வருகின்ற போது பெற்றோர் அதற்கு பாத்திரவான்களாய், குழந்தைகளுடைய பிரதிநிதிகளாய் பெற்றோர் முன் வந்து நிற்கின்றார்கள். இவர்களோடு கூட இன்னொரு கூட்டம் பெற்றோர் வந்து நிற்பது உண்டு. அவர்களை ஞான பெற்றோர் என்று அழைக்கின்றோம். இந்த பெற்றோர், ஞான பெற்றோர் தான் குழந்தைகளுடைய பிரதிநிதியாக குருவானவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே திருச்சபை மக்கள் முன்னிலையிலே பதில் சொல்லுகின்றார்கள். ஒருவேளை அப்படி பதில் சொல்லுவதோடு கூட அந்த ஞானஸ்நான ஆராதனை முடிந்து விடுவதல்ல. அந்த கேள்வியிலே கடைசியாக ஒரு கேள்வி வைக்கப்படும். இந்த குழந்தை திருச்சபையின் முழு உறுப்பினராக, அதாவது திடப்படுத்தல் பெறுவதற்கு இந்த குழந்தையை உற்சாகப்படுத்துவீர்களா என்று சொல்லி அந்த இடத்துல ஆம், உற்சாகப்படுத்துகிறோம், கடவுளுடைய ஒத்தாசையினாலே அப்படியே செய்வோம் என்று சொல்லி பதிலுரைக்கின்றோம்.
ஆக அந்த குழந்தையினுடைய ஞானஸ்நானம் என்பது அன்றைக்கு ஒரு 6 மாதத்திலோ அல்லது 1 வயதிலோ அல்லது 2 வயதிலோ அன்றைக்கு முடிந்து போகின்ற விஷயம் அல்ல. திடப்படுத்தல் பெறுகின்ற வரை, அது வாலிப பிராயத்திலே 16 வயதிலே அல்லது அதற்கு மேற்பட்ட வயதிலே அல்லது திருமண வயதை எட்டுகின்ற போது, அது திருச்சபையின் முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெறுகின்ற வரை இந்த பெற்றோருடைய ஞான பெற்றோருடைய பொறுப்பு அங்கே அடங்கி இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த குழந்தைகள் வளர்ப்பிலே பெற்றோராக சரீரப்பிரகாரமான வளர்ச்சிக்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் ஞான பெற்றோராக வந்து நிற்பவர்கள் அல்லது ஞான பெற்றோராக தங்களை அந்த இடத்திலே அடையாளப்படுத்துபவர்கள், அவர்களுடைய மிக மிக முக்கியமான பொறுப்புணர்ச்சி அந்த இடத்துல திடப்படுத்தல் பெறுகின்ற வரை அந்த குழந்தையினுடைய ஞான வளர்ச்சிக்கு காரணிகளாய் இருக்க வேண்டும். அது பெற்றோருடைய முயற்சியும் அதுதான், ஞான பெற்றோருடைய முயற்சியும் அதுதான். இப்போ நம்ம பொதுவாக என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, பெற்றோருடைய பெற்றோரை, அதாவது குழந்தையுடைய தாத்தா பாட்டியை கொண்டு வந்து ஞான பெற்றோர் நிப்பாட்டிடுவோம். ஒரு சில இடங்களில் தான் திருச்சபையின் பெரியவர்கள் அல்லது வயது முதிர்ந்தவர்கள் ஞான பெற்றோர்களாக வந்து நிற்பார்கள். ஆனால் அந்த இடத்திலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு ஏதோ பொத்தம் பொதுவாக பதில் சொல்லி கடந்து போகின்ற ஒரு அனுபவம் அல்ல. பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறுவதற்கு, திருச்சபையின் அந்நியோன்யத்தில் கடவுளை உண்மையாய் சேவிப்பதற்கு, இந்த குழந்தையை பிற்காலத்தில் திடப்படுத்தல் பெறுவதற்கு முயற்சி செய்வீர்களா அல்லது அதற்கு உற்சாகப்படுத்துவீர்களா என்பதுதான் கேள்வி. அப்படியானால் திருச்சபையின் அந்நியோன்யத்திலே குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தம், பரிசுத்த ஆவியினால் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அவர்கள் வேரூன்ற வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறை செயல், கடவுளை உண்மையாய் சேவிப்பதற்கு அவர்கள் பழக்க வேண்டும், இதெல்லாம் அந்த பெற்றோருடைய ஞான பெற்றோருடைய கடமையாக இருக்கின்றது. கிறிஸ்துவை மீட்பராக அறிந்து கொள்வதற்கு, ஏனென்றால் அந்த ஞானஸ்நானம் பெறுகின்ற போது அந்த குழந்தைக்கு எதுவும் அறியாத ஒரு பருவம். அந்த சூழ்நிலையிலே கிறிஸ்துவை மீட்பராக அறிந்து கொள்வதற்கு பெற்றோருடைய கடமை. எல்லா வீட்லேயும் குழந்தையுடைய வளர்ச்சியில் ஞான பெற்றோர் தினமும் கூட இருக்க முடியாது. ஒரு தாத்தா பாட்டியோடு கூட சேர்ந்து வளர்கின்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு மிக மிக குறைவு. இன்றைக்கு திருமணமான உடனே தனி குடித்தனம் என்கின்ற சூழ்நிலையிலே இன்றைக்கு தாத்தா பாட்டியோடு கூட குழந்தைகளுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆக ஞான பெற்றோராய் வந்து நிற்கின்ற அந்த முதிர்ந்தவர்கள், அந்த ஆன்மீக தாய் தகப்பன்மார் அங்கே எந்த விதத்திலேயும் குழந்தையினுடைய அனுதின வளர்ச்சியிலே, கிறிஸ்துவை மீட்பராக அறிந்து கொள்வதற்குரிய முயற்சியிலே அவர்கள் ஈடுபட முடியவில்லை. ஆகவே இன்றைக்கு குழந்தைகளுடைய வளர்ச்சி என்பது சரீரப்பிரகாரமாக இன்றைக்கு குழந்தைகள் பெற்றோரால் வளர்க்கப்பட்டாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்க்கப்படுவதில்லை. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய குறை தோற்றம் அளிக்கின்றதை, ஒரு காட்சி அளிக்கின்றதை எல்லா குடும்பங்களிலேயும் இன்றைக்கு மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டி இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு குழந்தைகளுடைய எதிர்காலம் சில நேரத்திலே சவால் நிறைந்ததாக, என்றால் கேள்வியிலே அதுதான் இருக்கிறது. அதாவது பிற்காலத்தில் கடவுளை உண்மையாய் சேவிப்பதற்கு, உலகத்தில் செல்லவும் உதவியாக இருப்பதற்கு, ஆக இந்த உலகத்திலே இந்த குழந்தை செல்வதற்கு இந்த பெற்றோர், ஞான பெற்றோர் உதவியாக இருக்க வேண்டும். இந்த பெற்றோருடைய கடமை அல்லது ஞான பெற்றோருடைய கடமை இந்த உலகத்திலே எப்படி இந்த குழந்தை வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஞாயிறு பள்ளி என்பது ஒரு மணி நேர கால அளவுதான். அதற்குள்ளதாக அந்த அமைப்பின் சூழ்நிலையிலே ஒரு பாட்டை, ஒரு கதையை அல்லது ஒரு சின்ன சிந்தனையை பெற்றுக்கொண்டு அவர்கள் கடந்து வந்து விடுகின்றார்கள். இது மாத்திரம் இந்த குழந்தையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அல்லது மீட்பராக அறிந்து கொள்வதற்குரிய சூழ்நிலையிலே குழந்தைகளை வளர்த்து விட முடியாது. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் திட்டமிடப்படுகின்ற போது அந்த ஞாயிறு பள்ளியினுடைய சிந்தனைகள் வீட்டிலே வளர்க்கப்பட வேண்டும். அந்த வீட்டிலே வளர்க்கப்படுவது ஒரு பரந்துபட்ட சூழ்நிலையிலே
குடும்ப அளவில் அதனுடைய வளர்ச்சியை நாம் கண்ணுற வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குழந்தையினுடைய எதிர்காலத்தை திட்டமிடுகின்ற பெற்றோராய், ஞான பெற்றோராய் இன்றைக்கு நாம் இருக்கின்ற போது மாத்திரம்தான் நம்முடைய குழந்தைகளை எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆவிக்குரிய திருச்சபையை உருவாக்குகின்ற பணியாளர்களாய் நாம் அடையாளப்படுத்தப்பட முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த விண்ணப்ப படிவத்தை, ஞானஸ்நான விண்ணப்ப படிவத்தை உங்களிடத்தில் எழுதி வாங்குவோம். அப்பொழுது பெற்றோருடைய பெயரை எழுதுவீங்க, ஞான பெற்றோருடைய பெயரையும் எழுதுவீங்க. ஞான பெற்றோர் எத்தனை பேர் நிற்பாங்க தெரியுமா? இருக்கிறவங்க எல்லாம் ஞான பெற்றோர் கிடையாது. அந்த குழந்தைக்கென்று எத்தனை ஞான பெற்றோர் வந்து நிற்பாங்க? ஞான பெற்றோரா நின்றுப்பீங்க, பெற்றோரா நின்றுப்பீங்க. சொல்லுங்க, எத்தனை ஞான பெற்றோர்? 3. 1 இல்லை, 3 பேர். தெரியாது, தெரிஞ்சுக்கங்க. 3 பேர் ஞான பெற்றோராக நிற்க வேண்டும். இந்த 3 பேரில் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் 2 பெண்களும் 1 ஆணும் நிற்க வேண்டும். குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் 1 ஆணும் 2 ஆண்களும் 1 பெண்ணும் நிற்க வேண்டும். இப்போ இதில் தான் நம்ம வீட்டில் பிரச்சனை வரும். 2 தாத்தா பாட்டிக்கும் பிரச்சனை வரும். 4 பேரும் வந்து நின்றுவாங்க. ஆனால் உங்களுக்கு ரெக்கார்டில் பதிவாகிறது ஆம்பளை பிள்ளைனா 2 தாத்தாவும் 1 பாட்டியும் தான் ரெக்கார்ட் ஆகும். இதுதான் நம்முடைய திருச்சபையின் மரபு. ஆக ஞான பெற்றோர் இந்த 3 பேரும் 16 வயதிலே இந்த குழந்தை திடப்படுத்தல் பெறுகின்ற வரை இந்த குழந்தையினுடைய ஆன்மீக வளர்ச்சியிலே நீங்கள் உடன் இருக்க வேண்டும். டெய்லி இந்த குழந்தை பைபிள் வாசிச்சுச்சா, டெய்லி இந்த குழந்தை ஜெபம் பண்ணுச்சா, இந்த குழந்தை ஒழுங்கா ஆலயத்துக்கு போச்சா, ஆலயத்தில் ஆராதனையில் இந்த குழந்தை பங்கு பெறுச்சா, இதெல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கும் ஞான பெற்றோருக்கும் உண்டு. ஒருவேளை ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களிடத்திலே பொறுப்பை கொடுத்து அவர்கள் அதை கவனித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி பெற்றோர் நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்து விட்டால் குழந்தையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் தோல்வியை சந்திக்கிறோம். ஆக பெற்றோருடைய கடமை உணர்ச்சி, ஞான பெற்றோருடைய கடமை உணர்ச்சி உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாயிருக்க கடவுது. எது? நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது. ஆக ஆண்டவருடைய வார்த்தைகள் போதிக்கப்பட வேண்டும். எப்பெல்லாம்? படுத்திருக்கும் போது போதிக்கப்பட வேண்டும், உட்கார்ந்திருக்கும் போது போதிக்கப்பட வேண்டும், நடக்கும்போது போதிக்கப்பட வேண்டும். ஆக இந்த போதனையை பெற்றோராக, ஞான பெற்றோராக நாம் செய்கின்றோமா என்று சொல்லி நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்தறிய அன்போடு கூட அழைக்கின்றேன். உங்களுடைய பிள்ளைகள் வீட்டில் எந்திரிக்கும் போது பைபிள் வாசிக்கிறாங்களா? நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறாங்களா? இதை கவனிப்பது ஞாயிறு பள்ளி ஆசிரியருடைய பொறுப்பாக இருக்க முடியாது, பெற்றோருடைய, ஞான பெற்றோருடைய பொறுப்பு. ஆக இந்த பெற்றோர் இந்த பணிகளை நீங்கள் செய்கின்ற போது உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய பிள்ளைகள் கருத்தாய் போதிக்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் இந்த பிள்ளைகள் யார்? கர்த்தரால் வந்திருக்கின்ற சுதந்திரம். இந்த பிள்ளைகள் யார்? ஒலிவமர கன்றுகளாய் வளர்க்கப்படுபவர்கள். ஆக இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் திட்டமிடப்படுவது நம்முடைய இல்லங்களிலே. ஞாயிறு பள்ளி என்கின்ற அமைப்பிலே திட்டமிடப்படுகின்ற ஆவிக்குரிய வளர்ச்சி நம்முடைய இல்லங்களிலே அது தொடர் திருப்பணியாக அமைய வேண்டும். அப்படி அமைகின்ற போதுதான் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆவிக்குரிய வாழ்விலே நாம் வளர்க்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. குழந்தை பிறந்த உடனே அதை வளர்க்கின்ற போது அதனுடைய சில செயல்திறன்களை பார்க்கின்ற போது நம்ம ஒரு திட்டத்தை வைத்திருப்போம். இந்த குழந்தைய டாக்டர் ஆக்கணும், இந்த பிள்ளைய இன்ஜினியர் ஆக்கணும், ஐடி ஃபீல்டில் பெரிய ஆளாக உருவாக்கணும், ஐஏஎஸ் ஆக்கணும், ஐபிஎஸ் ஆக்கணும், பல திட்டங்கள்.
ஆனால் இந்த பிள்ளைக்கு வேத வசனம் கருத்தாய் போதிக்கப்படுகின்றதா என்கின்ற ஒரு சிந்தனை ஒவ்வொரு பெற்றோரிடத்திலேயும், ஞான பெற்றோரிடத்திலேயும் இருக்கின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் நம்முடைய குழந்தைகளை எதிர்காலத்தில் ஆற்றல் நிறைந்த வகையிலே அவர்களை நாம் உருவாக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் குழந்தைகள் கடவுளுடைய திட்டத்தின் காரணிகளாய் அல்லது கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுபவர்களாய் நம்மிடத்தில் அர்ப்பணிக்கப்படுகின்றார்கள். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கின்றார், கர்த்தரால் வருகின்ற சுதந்திரம். கொஞ்சம் நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். பெற்றோராக வந்து நின்றிருப்போம், ஞான பெற்றோராக வந்து நிற்போம். ஒருவேளை நாம் அந்த உக்ரானத்துவத்தை நிறைவேற்றின பட்சத்தில் நாம் அர்ப்பணித்த அந்த குழந்தை இந்த ஞாயிறு பள்ளி அனுபவத்தோடு வளர்ச்சி அடைகின்றதா என்று சொல்லி, ஞாயிறு பள்ளி அனுபவத்தோடு கூட இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி திட்டமிடப்படுகின்றதா என்பது இன்றைக்கு நமக்கு முன் வைக்கப்படுகின்ற ஒரு சவால் நிறைந்த காரியமாயிருக்கிறது. மோசேயினுடைய பிறப்பு நமக்கு நன்கு தெரியும். இந்த மோசேயினுடைய பிறப்பின் சூழ்நிலையிலே அன்றைக்கு இருந்த ஒரு வன்முறை செயல்பாடுகள் நமக்கு நன்கு தெரியும். அப்பொழுது இந்த மோசே என்கின்ற குழந்தை ஒரு நாணல் பெட்டியிலே வைத்து நதியிலே விடப்படுகின்றது. ஆனால் கடவுளுடைய திட்டம் எப்படி இருந்தது? பெற்றெடுத்த தாயே அந்த குழந்தைக்கு வளர்ப்பு தாயாக நியமிக்கப்படுகின்ற வகையிலே, ஆக அந்த குழந்தை நதியிலே விடப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் தான். நதியிலே விட்டு அது எந்த சூழ்நிலைக்கு எதிர்காலம் போகுமோ என்கின்ற ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் கடவுளுடைய திட்டம், அந்த குழந்தையினுடைய தாயே அதை வளர்ப்பு தாயாய் வளர்க்கக்கூடியதுதான் கடவுளுடைய திட்டம். ஆக அந்த சூழ்நிலையிலே மோசேயினுடைய வளர்ப்பு அந்த தாயிடத்தில் உருவானது. ஒரு மாபெரும் விடுதலை தலைவனாய் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தின, ஒரு வனாந்திரத்தில் வழிநடத்தின ஒரு விடுதலை தலைவனாய் நைல் நதியிலே விடப்பட்ட அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை கடவுள் திட்டமிட்டிருந்தார். இந்த மோசேயினுடைய பிறப்பு மாத்திரமல்ல, சாமுவேலுடைய பிறப்பு அன்னாளுடைய ஜெபத்தின் மூலமாய், கண்ணீர் நிறைந்த ஜெபத்தின் மூலமாய் சாமுவேலுடைய பிறப்பின் சூழ்நிலை அமைந்து அந்த குழந்தை ஆலயத்திலே கொண்டு வந்து விடப்பட்ட போது அந்த இடத்திலே ஆண்டாண்டு காலமாய் பணி செய்த ஏலிக்கு தெரியாத மறைபொருட்களை இந்த குழந்தை சாமுவேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். மிகப்பெரிய திட்டங்கள், தீர்மானங்களை எல்லாம் இந்த குழந்தையின் மூலமாகத்தான் அந்த மிகப்பெரிய பணி செய்து கொண்டிருந்த ஏலி பெற்றுக்கொள்ளுகின்றார். ஆக இந்த குழந்தையை குறித்து, சாமுவேல் என்கின்ற குழந்தையை குறித்து கடவுளுடைய திட்டம் அப்படியாக இருந்தது. அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக அந்த தாயினுடைய கண்ணீர் நிறைந்த ஜெபம், அந்த தாய் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி ஜெபித்த ஜெபம், ஒருவேளை அந்த ஆலயத்திற்கு கொண்டு வருவதற்கு முன்பதாக அந்த குழந்தையை குறித்து அந்த வளர்ப்பிலே அந்த தாயினுடைய செயல்பாடுகள், இஸ்ரவேலில் அரசனை அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்க்கதரிசியாய் அந்த குழந்தையை எதிர்காலத்திலே வளர்த்து கொடுத்தது. அன்பான தாய்மார்களே, உங்களுடைய குழந்தையை குறித்ததான உங்களுடைய கண்ணீர் நிறைந்த ஜெபத்திற்கு அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தில் ஆண்டவருடைய திட்டமும் தீர்மானமும் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. உங்களுடைய குழந்தைக்காக நீங்கள் பாரத்தோடு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு ஆண்டவர் எதிர்காலத்திலே அந்த குழந்தையை ஒரு உன்னதமும் உயர்வுமான சூழ்நிலையிலே உருவாக்கி கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. சாமுவேலுடைய அந்த சாமுவேல் என்ற பிள்ளையாண்டானுடைய எதிர்காலம் அப்படியாய் அமைந்தது. நாம் படிக்க கேட்ட முதல் திருமறை பகுதியிலே அருமையான சிம்சோனுடைய பிறப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த சிம்சோனுடைய பிறப்பு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அந்த தாய்க்கு அறிவிக்கப்பட்ட நிலைப்பாடுகள், அந்த பகுதியை நீங்கள் மறுபடியும் வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். அந்த எதிர்காலம், அந்த சிம்சோன் எப்படியெல்லாம் ஆற்றல் நிறைந்தவனாய் செயல்பட்டான். கடவுளுடைய திட்டம் அந்த சிம்சோனுடைய பணியிலே இருந்தது. கடவுளுடைய வழிநடத்தல் அந்த சிம்சோனுடைய திருப்பணியிலே காணப்பட்டது. எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் நிறைந்த பணியாளனாய் ஆண்டவர் அங்கே சிம்சோனை பயன்படுத்தினார் என்பது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம்.
நாம் படிக்க கேட்ட 3வது திருமறை பகுதி யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பையும் நீங்கள் பாருங்கள். இந்த குழந்தை எப்படிப்பட்டதோ இந்த கேள்வியோடு கூட அந்த குழந்தையினுடைய அர்ப்பணிப்பு அங்கே சொல்லப்படுகின்றது. யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பின் சூழ்நிலையும் அங்கே அந்த தகப்பனும் தாயும் அந்த குழந்தையை வயது சென்ற சூழ்நிலையை பெற்றெடுத்து அங்கே இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தப்பட்ட போது காணப்பட்ட எதிர்கால சிந்தனைகள். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, குழந்தைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னால், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கின்ற பலன் என்று சொன்னால், குழந்தைகள் மூலமாக கடவுள் சில திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு குழந்தைகளை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. குழந்தைகள் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக அங்கே அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இந்த நவம்பர் மாதத்தில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அகில உலக ஞாயிறு பள்ளி தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. நவம்பர் மாதத்தின் 14ஆம் தேதி நமக்கு அனைவருக்கும் தெரியும் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. நம்முடைய திருச்சபை மரபுப்படி நவம்பர் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை பெண் குழந்தைகளின் ஞாயிறாக ஆசரிக்கப்படுகின்றது. ஆக இந்த நவம்பர் மாதம் குழந்தைகளுடைய வளர்ச்சி அல்லது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை குறித்து சமூக அளவிலும் சரி, திருச்சபை அளவிலும் சரி திட்டமிடுகின்ற அல்லது அவைகளை சிந்திக்கின்ற காலமாக இந்த நவம்பர் மாதத்தின் சிந்தனை அமைந்திருக்கின்றது. ஆக நம்முடைய குழந்தைகளை குறித்து திரும்ப திரும்ப திட்டமிடுவதும் தீர்மானிப்பதும் இந்த நவம்பர் மாதத்தில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. நாம் சற்று நம்முடைய குழந்தைகளை குறித்து யோசிப்போம். இவர்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற கருவிகள். இவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தப்படுகின்ற செயல்பாட்டாளர்கள் என்கின்ற சிந்தனையோடு கூட நம்முடைய குழந்தைகளை அந்த கர்த்தரால் வந்த சுதந்திரத்தை நாம் சந்திப்பதற்கும் அவர்களை உருவாக்குவதிலேயும் நம்முடைய பங்களிப்பை நிறைவாய் பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த குழந்தைகள் கடவுளுடைய திட்டத்தை மாத்திரம் நிறைவேற்றுகின்றவர்கள் அல்ல, கடவுளுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்றவர்களாகவும் இந்த குழந்தைகள் காணப்படுகின்றார்கள். அதைத்தான் நாம் படிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே நாம் யோவானுடைய பிறப்பின் மூலமாய் அறிந்து கொள்ளுகின்றோம். கடவுளுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை, அதாவது உலகத்தின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் கடவுளிலிருந்து வருகின்ற ஆற்றல். அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாய் இந்த குழந்தைகளை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், இந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசனம் வெளிப்படுகின்ற போது 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று சொல். இந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இவன் யார்? எலியாவின் ஆவியை உடையவன். யார் இந்த எலியா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு தனி மனிதனாய் 450 பாகாலின் தீர்க்க தரிசிகளை வெட்டி கொன்று போட்டவன் இந்த எலியா. ஆகாப் அரசனுடைய காலத்திலே ஒரு ஆற்றல் நிறைந்த தீர்க்க தரிசியாய் செயல்பட்டவன் இந்த எலியா. இந்த எலியாவின் ஆவி யாருக்குள் இருக்கிறது? யோவான் ஸ்நானகனுக்குள் இருக்கிறது என்று சொல்லி இந்த யோவான் பிறப்பதற்கு முன்பதாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். ஆக எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு மனிதன். அதே 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன். எலியாவின் ஆவியும் பலமும் மாத்திரமல்ல, இந்த யோவான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு குழந்தை. ஆக இந்த குழந்தையை பிறப்பதற்கு முன்பதாகவே அங்கே தரிசனமாய் சொல்லப்படுகின்ற காரியம், எலியாவின் ஆவி அவனிடத்தில் இருக்கும், பரிசுத்த ஆவி அங்கே அவனோடு கூட செயல்படும். இன்னும் நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் சொன்னால் 7:28 மிகவும் தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணியிலே இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் சொல்லுகின்றார், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவானுக்கு பின்னாடி பிறந்த இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய ஆள் யாரும் கிடையாது.
ஆக எலியாவின் ஆவியுடையவன், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன், ஸ்ரீகளிடத்திலே பிறந்தவனை, இந்த யோவானை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி இல்லை என்று இயேசுவால் சாட்சியிடப்பட்ட மனிதன். இந்த குழந்தை வெளிப்பட்ட போது யோவான் என்று பெயரிடும்படி சொல்லப்பட்டது. தாய் சொல்றாங்க, அப்போ அங்கே இருக்கவங்களாம் சொல்றாங்க, இது உங்க வம்சத்திலேயே இந்த பேர் இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்போ சகரியாவுடைய வாய் கட்டப்பட்டு இருக்கின்றது. சகரியாவினிடத்துல கேட்குறாங்க, ஒரு பலகையை வாங்கி எழுதுறார். என்ன எழுதினாரு? யோவான் எழுதினார். அந்த பெயரிடப்பட்ட போது கட்டப்பட்டிருந்த சகரியாவுடைய வாய் திறக்கப்பட்டது. அந்த கட்டு அவிழ்க்கப்படுகின்றது. எப்பொழுது? யோவான் என்கின்ற வார்த்தை பிரதிபலிக்கின்ற போது. ஆங்கிலிக்கன் திருச்சபையில் அந்த ஞானஸ்நானம் கொடுக்கின்ற போது குருவானவர் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, இந்த குழந்தைக்கு பெயரிடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அங்கே இருக்கின்ற இன்னொரு குருவானவர் அந்த குழந்தையினுடைய பெயரை உச்சரித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானத்தினாலே ஞானஸ்நானம் என்று கொடுப்பார். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே அல்லது SIUC ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் அந்த வழக்கம் இல்லை. ஆனால் குழந்தையினுடைய பெயரை குருவானவர் உச்சரித்து தான் என்ன செய்கிறோம்? ஞானஸ்நானம் கொடுக்கும். ஆக அந்த குழந்தையினுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்ற போது, அன்றைக்கு யோவான் ஸ்நானகனுடைய பெயர் உச்சரிக்கப்பட்ட போது தகப்பனுடைய கட்டு அவிழ்க்கப்பட்டது. நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நான ஆராதனைங்கிறது ஏதோ ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் இடையில ஒரு இடத்துல புகுத்தி நம்ம நடத்துகிறோம் அப்படின்னாலும், இந்த ஞானஸ்நான ஆராதனையில் இருக்கின்ற ஆற்றல், இந்த ஞானஸ்நானத்துக்குள்ள இருக்கின்ற மகிமை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெயர் உச்சரிக்கப்படுகின்ற போது ஒரு கட்டு அவிழ்க்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் அந்த குழந்தைக்கு தாயின் கருவில் இருக்கின்ற போது எலியான் ஆவி, பரிசுத்த ஆவி, தீர்க்கதரிசிகளை யோவானை பார்க்கிலும் பெரியவர் இல்லை என்று சொல்லப்பட்ட சாட்சி. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த குழந்தையானது இந்த உலகத்திற்குள்ளாய் அடையாளப்படுத்தப்பட்டது. அதனால தான் தைரியமா ஏரோதுவினுடைய குற்றங்களை உலகத்திற்கு அடையாளப்படுத்தினார். முறைகேடாய் வாழ்ந்த ஏரோதுவை தைரியமாய், இந்த ஏரோது தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லி தைரியமா அவனால சொல்ல முடிஞ்சு. ஆனால் அது கிடைத்தது என்னது? சிறைச்சேதம். தலை துண்டிக்கப்பட்டது உண்மைதான், சிறைச்சாலையில் கொண்டு செல்லப்பட்டான் உண்மைதான். ஆனால் அந்த துணிவு, தைரியமாய் ஏரோதை எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் அங்கே அந்த யோவானுக்கு கிடைத்தது என்று சொன்னால், எலியாவின் ஆவி, பரிசுத்த ஆவி, அங்கே இந்த தீர்க்கதரிசியை போல யாரும் இல்லை என்று சொல்லப்பட்ட சாட்சி. நம்முடைய குழந்தைகள் அப்படிப்பட்ட நிலைமையிலே வளர்க்கப்பட வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட எலியாவின் ஆவியையும் பரிசுத்த ஆவியையும் பெற்றுக்கொண்ட குழந்தைகளாக, துணிச்சலோடு கூட ஒரு அநீதியை கண்டித்து உணர்த்துகின்ற குழந்தைகளாக, ஒரு அநீதிக்கு எதிர்த்து நிற்கின்ற குழந்தைகளாக, நம்முடைய குழந்தைகள் ஒருவேளை முறைகேடாய் நடக்கின்ற காரியங்களை பார்க்கின்ற போது தைரியமாய் அதை சுட்டி காட்டக்கூடிய குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும். அதற்கு பெற்றோருடைய பங்களிப்பு, ஞான பெற்றோருடைய பங்களிப்பு, ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுடைய பங்களிப்பு அவசியம் என்பதை இந்த உலக ஞாயிறு பள்ளி தினத்திலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த வகையிலே நம்முடைய குழந்தைகளை எதிர்கால திருச்சபையின் தூண்களாய் உருவாக்குகின்ற பணியிலே இன்றைக்கு நாம் மிக சரியாக செயல்படுவோம் என்று சொன்னால், எதிர்கால திருச்சபை எலியாவின் ஆவி நிறைந்த திருச்சபையாய், எதிர்கால திருச்சபை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட திருச்சபையாய் இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த குழந்தை பருவத்திலேயே அந்த எலியாவின் ஆவி என்னுடைய குழந்தைக்கு வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு அந்த பரிசுத்த ஆவியின் பலன் வேண்டும். வாஞ்சையோடு கூட நாம் ஜெபித்து நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம் என்று சொன்னால், அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி எதிர்கால திருச்சபையிலே காணப்படுகின்ற போது ஏரோதுவை தட்டி கேட்ட யோவான்களாக நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு துணிவு நிறைந்த பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை நாம் ஒரு ஏனோதானோ என்று சொல்லி அவர்களுக்காக நாம் நேரத்தை செலவிடாமல் இருந்து விட்டோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்பார். திருச்சபையாக ஞாயிறு பள்ளிக்குரிய முழுமையான பங்களிப்பில் நாம் ஈடுபடுகின்ற போது,
திருச்சபையாக ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காக நாம் நம்முடைய உதாரத்துவமான அர்ப்பணிப்பை செயல்படுத்துகின்ற போது நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை நம்முடைய திருச்சபை என்கின்ற அமைப்பிலே ஞாயிறு பள்ளி என்கின்ற சூழ்நிலை பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்ற போது அவர்கள் ஒருவேளை எலியாவின் ஆவியை பெற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகளாக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக வளர்க்கப்பட முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்றைக்கு திருச்சபையாக நாம் உருவாக்க வேண்டும். திருச்சபையோடு கூட இணைந்து நம்முடைய குடும்பம் என்கின்ற சின்ன திருச்சபையிலையும் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உருவாக்க வேண்டும். நிறைவாக ஒரே ஒரு கேள்வியை கேட்டு என்னுடைய அருளுரையை நிறைவு செய்கின்றேன். எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை? ஓரிரு கரங்களை பார்க்கிறேன். நீங்கள் தாழ்மையோடு ஒத்துக்கொண்டதுக்காக நன்றி சொல்லுகிறேன். குடும்ப ஜெபம் இல்லாத வீட்டிலே குழந்தைகளுடைய எதிர்காலத்தை திட்டமிட முடியாது. குடும்ப ஜெபம் இல்லாத வீட்டிலே குழந்தைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியாது. குடும்ப ஜெபம் இல்லாத வீட்டிலே உங்களுடைய பிள்ளைகள் எலியாவின் ஆவியையும் பரிசுத்த ஆவியையும் பெற்றுக்கொள்ள முடியாது. குடும்ப ஜெபம் இல்லை என்றால் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களே எதிரிகள் என்பதை மறந்து விடாதீர்கள். குடும்ப ஜெபத்தோடு கூட உங்களுடைய வீட்டிலே பிள்ளைகளை வளர்ப்பீர்கள் என்று சொன்னால் அது எலியாவின் ஆவியை பெற்ற யோவானாக அந்த குழந்தை திருச்சபைக்கு சாட்சியாய் உருவாகும். அப்படிப்பட்ட குடும்பங்களாய் நம்முடைய திருச்சபையின் குடும்பங்கள் உருவாக இந்த உலக ஞாயிறு பள்ளி தினத்திலே நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணியுங்கள். பலிபீடத்திலே நீங்கள் சாக்கிரமந்தை பெற்றுக்கொள்ளுகின்ற போது, ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுடைய குடும்பத்திலே குடும்ப ஜெபம் இல்லை. இன்றைக்கு நான் மனத்தாழ்மையோடு இந்த பலிபீடத்திலே ஒத்துக்கொண்டு உம்முடைய சாக்கிரமந்தை பெற்றுக்கொள்கிறேன். குடும்ப ஜெபத்திலே என்னுடைய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோராக இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி என்று சொல்லி அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகளை எதிர்கால திருச்சபையின் தூண்களாக உருவாக்குவதிலே நம்முடைய பங்களிப்பு மிகவும் முக்கியம் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகின்றதை உணர்ந்து கொண்டவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை எதிர்கால திருச்சபையின் தூண்களை உருவாக்குகின்ற, சிறுவர்களை உருவாக்குகின்ற குடும்பங்களாக ஆண்டவர் நம்மை உருவாக்குவார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஞாயிறு பள்ளி தின வழிபாட்டில் நாங்கள் பெற்றுக்கொண்ட சிந்தனைகளை ஆண்டவரே, மோசே என்ற குழந்தை, சாமுவேல் என்ற குழந்தை, சிம்சன் என்ற குழந்தை, யோவான் என்ற குழந்தை எப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டதின் அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பதில் பொறுப்புணர்ச்சி உடையவர்களாக எங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள உதவி செய்யும் சுவாமி. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட நாங்கள் இந்த நாளில் சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை ஆற்றல் படுத்தட்டும். இயேசு ஆண்டவரின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சிறப்பு பாடல் பாடுவார்கள். அவர்களை முன்பாக வரும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள், நீங்கள் அவர்களோடு கூட இணைந்து முன் வரும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். கொள்ள
இல்லை பிள்ளைங்க அப்படியே நில்லுங்க. இப்போ நம்ம பெற்றோராக திருச்சபையின் பிள்ளைங்களா இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தயவுசெய்து திருச்சபை மக்கள் அப்படியே எழுந்து நின்று பிள்ளைகளை நோக்கி உங்களுடைய கரங்களை வலது கரத்தை நீட்டி இந்த அருமையான கண்மணி பிள்ளைகளை எங்களுடைய திருச்சபையிலே ஆண்டவரே நீங்கள் பயன்படுத்துங்க சுவாமி. எலியாவின் ஆவியும் பரிசுத்த ஆவியும் யோவான் ஸ்நானகனைப் போல ஒரு தைரியத்தின் ஆவியும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வரணும் சுவாமின்னு சொல்லி எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டி இந்த பிள்ளைகளுக்காக நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காக பாரத்தோடு செபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, அருமையாக பாடல்களை பாடி உடைய நாமத்தை இப்பொழுது மகிமைப்படுத்தின எங்களுடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் வலதுகரம் நீட்டி இவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் கண்மணி பிள்ளைகள் சுவாமி, எங்களுடைய திருச்சபையின் எதிர்கால தூண்கள் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய தலைவர்கள் சுவாமி. இவர்களை நாங்கள் இந்த உலக ஞாயிறு பள்ளி தின சிறப்பு வழிபாட்டில் இவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கின்றோம். இந்த பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் எல்லாம் உடைய கரத்தில் உள்ளது சுவாமி. உம்முடைய ஞானத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாய், விவேகமுள்ள பிள்ளைகளாய், அறிவு கூர்மையுள்ள பிள்ளைகளாய், சாலமோனைப் போல ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளாய் இவர்கள் வளர்வதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அன்றைக்கு தாயின் கருவிலே யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியுடையவன், பரிசுத்த ஆவியுடையவன் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டதைப் போல இந்த குழந்தைகள், எங்களுடைய திருச்சபையின் குழந்தைகள் அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலுள்ள அறிவாற்றல் நிறைந்த ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இவர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அனுதினமும் இவர்கள் படிக்கின்ற போது உம்முடைய ஞானத்தை தாரு சுவாமி. ஆண்டவரே, இவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்குகின்ற பல காரியங்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு உண்டு சுவாமி. அதிலே எங்களுடைய பிள்ளைகள் விழுந்து விடாதபடி, வாழ்க்கையை வீணாக்கி விடாதபடி ஆண்டவரே இவர்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்ற பிள்ளைகளை இப்பொழுது உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாய் வளரும்படியாய் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் சொன்னதை போன்ற குழந்தைகளாய் வளர்வதற்கு இவர்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. என்னுடைய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைங்கள் செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ, டிவிக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ, கேம்ஸுக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ, தீய காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ, இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடும்படி செபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கல்வாரி சிலுவிலிருந்து வெளிப்பட்ட ரத்தம் இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வதாக. பிள்ளைகள் ஸ்கூலுக்கும் ஆண்டவரே காலேஜுக்கு போகும்போது வரும்போது நம்முடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். வேனில் பஸ்ஸில் போகும்போது வரும்போது, டூ வீலரில் போகும்போது வரும்போது நம்முடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். பள்ளிக்கூடத்தில் எங்களுடைய பிள்ளைகளை உயர்ந்த ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளர்த்து கொடுங்க சுவாமி. எங்களுடைய திருச்சபையில் இந்த ஞாயிறு பள்ளிக்காக நாங்கள் செலவிடுகின்ற நேரங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களுடைய திருச்சபையிலே ஞாயிறு பள்ளிக்காக நாங்கள் செலவிடுகின்ற காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. உங்களுடைய கரத்தில் இந்த பிள்ளைங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மன தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தயவுசெய்து அமருங்கள். பிள்ளைகள் உங்களுடைய இருப்பிடத்திற்கு செல்லுங்கள். லித்தானியா ஜெபத்தை ஏறெடுப்போம். ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் வந்து இரண்டாவது லித்தானியா ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஒவ்வொரு ஜெபத்திற்கு பிற்பாடும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடி ஜெபத்திலே பங்கு பெறுவோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாய் த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும்.
கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். வியாதியஸ்தர், துன்பப்படுவோர், துக்கப்படுவோர், மாற்றுத்திறனாளிகள், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாய் இருப்போர், ஆதரவற்றோர், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்தில் நின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி, நாங்கள் எங்கள் அபாத்திரத்தின் நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகித்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இடத்திலும் ஆசீர்வாதமும் இன்னும் இன்னும் சதா காலங்களும் உங்கள் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொன்ன இரத்தத்தை சிந்தின காரணத்தை மான பூரணமாயெண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரமல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அப்பம் பிற்குதல் பகுதிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். Mira
கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் பின்வரும் மன்றாட்டை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய திருச்சரீரம் இரத்தமாகிய நான் ஆகாரத்தை எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மாவை பலியாக ஒடுக்கப்படுகிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாமல் தேவனுடைய நன்மையை பரிபூர்ணமான சித்தம் என்பது பகிர்த்தக்கதாக எங்கள் மன புதிதாக்க மறுபடி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்திய ஆனந்தத்தக்கதாக உலகத்திலே முக்கியப்படுத்த எனக்கு எங்கள் கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலம். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அருள் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோட இருந்து என்றென்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக 212வது பாமாலை பகலொன் கதிர் போலுமே என்று தொடங்கும் பாமாலையில் 1ஆம் 4ஆம் சரணத்தை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். பகலும் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் வியாபிக்கும் நீடொளி காலம் வந்தேக்கும் பரலோகமாந்த யாவரும் வானோரின் சேனை தாகம் செய்து போட்டு வா நீர் வாழ்கிறாயரே என் வா. சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நேசத்தினால் இறையரசை கட்டி எழுப்புகின்ற சிறுவர்களை எங்களுடைய திருச்சபையிலே நாங்கள் அடையாளம் காணும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல சிறப்பு வழிபாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். உலக ஞாயிறு பள்ளி தின கொண்டாட்டத்தில் எங்களுடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளும் இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே பாடல்களை பாடி ஆராதிக்கவும் ஆண்டவருடைய பலிபீடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். யோவானை போல ஆண்டவரே, எலியாவின் ஆவியும் பரிசுத்த ஆவியும் நிறைந்த பிள்ளைகளாய் எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளை நாங்கள் அடையாளப்படுத்தி ஆண்டவரே, இந்த சமுதாயத்திலும் திருச்சபையிலும் ஒரு எழுப்புதலின் மகிமையை எதிர்கால தூண்களாக்கிய எதிர்கால தலைவர்களாக்கிய இந்த சிறு பிள்ளைகளின் மூலமாய் நாங்கள் காணத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு நல்ல இறையரசை கட்டி எழுப்பத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும் வழி நடத்தும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்களோடும் எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களோடும் நிலைத்திருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் ஆசரிக்க இருக்கின்றதான சகல ஆன்மாக்களின் திருநாளின் சிறப்பு தொழுகையிலே எங்களை விட்டு கடந்து போன ஆன்மாக்களை நினைவு கூறத்தக்கதாக அவர்களுடைய இளைப்பாறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவர் அந்த சிறப்பு தொழுகையும் மாலை நேரத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும்.
தொடர்ந்து நம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களுடைய அனைத்து திருப்பணிகளிலேயும் திருச்சபையின் அனைத்து குடும்பங்கள் மீதும் தங்கியிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாதர் மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.